நேத்திக்கு எங்க வீட்ல கணபதி ஹோமம் சிறப்பா செஞ்சு முடிச்சோங்க. இந்த வீடு கட்டி 30 வருஷம் ஆனனால கொஞ்சமா அப்படியே பட்டிட்டீங்கிறீங்களா பாத்துக்கிட்டு ஒர்க் முடிச்ச கையோட கணபதி ஹோமத்தையும் முடிச்சா சுபிக்ஷம் பெறும்னு சொன்னாங்க. ஹோமம்ல வச்சு சிறப்பா முடிச்சிட்டோங்க. 3 வருஷத்துக்கு ஒரு தடையாச்சும் கணபதி ஹோமம் பண்ணணும்னு சொல்றாங்க. இனிமேலாச்சும் அதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம். ஹோமத்தை முடிச்சுட்டு குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வந்தா ரொம்பவே நல்லதுன்னு சொன்னாங்கன்னு உடனே கிளம்பிட்டோங்க. போற வழியில ஒரு சூப்பரான கடையிலங்க பொங்கல் வடை முடிச்சாச்சு. கோயில் என்ட்ரன்ஸ்லயே பதி போட்டிருப்பாங்க. விளக்கு போட்டு அம்மனை வேண்டிட்டு தான் உள்ளேயே போனுங்க. என்ட்ரன்ஸ்லயே ஒருத்தன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான். இவனை பிடிக்கிறதே ஒரு பெரிய வேலைங்க. கோயிலுக்குள்ள வந்தா செம்ம கிரௌடு. ஏதோ ஒரு பங்காளி குரூப் புடவை படைக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க இதை பண்ணுவாங்க. நம்ம வந்த நாளே திருநாளா இருக்குதுன்னு சாமியை திருப்தியா கும்பிட்டு கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டு சுத்தி இருக்கிற சாமிக்கெல்லாம் விளக்கு போட்டுங்க. உள்ள வந்து அங்காயும் கும்பிட்டாச்சுங்க. கும்பிட்டு வெளியில வந்தா கபாலத்தை வச்சு திண்ணூர் அடிப்பாங்க. லட்டு குட்டி காமெடி குட்டி ஆயிடுச்சு. இந்த அழகான முகத்தை காட்டுறானா தூணுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். நான் முதல்ல வீடியோ எடுத்துட்டேன்னு அவனுக்கு இன்னும் தெரியாது. கோயில சுத்தி சுத்தி நல்லா விளையாண்டுங்க. ஒருத்தங்க எப்படி பிளாட் ஆகி கிடக்குறான்